இதோட ஜோடி கிடைக்கலன்னு உன்கிட்ட இருந்ததை நீ மலிஷ்கா கிட்ட கொடுத்துட்ட. அப்படின்னா இது என்னது? இங்க பாரு, என்னோட லவ் பேண்ட் நான் மலிஷ்காவுக்கு கொடுத்துட்டேன். ரிஷி, என்னோட ரிஷி, என்னோட ரிஷி, இது 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 என்னோட ரிஷி. இவன் தான் என்னோட ரிஷி. இது இங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்ல. இது மலிஷ்காவுக்கு கொடுத்த லவ் பேண்ட் தான். இது மலிஷ்காவுக்கு கொடுத்த லவ் பேண்ட்னு எனக்கும் தெரியும். ஆனா இது இங்க எப்படி வந்துச்சு? நீ அவகிட்ட இருந்து திரும்பி வாங்கிட்டியா என்ன? அவ கூட சண்டை போட்டதால வாங்கிட்டியா? அப்போ நீ மலிஷ்காவுக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் இதே மாதிரி திரும்ப வாங்கிடுவியா என்ன? என்ன ரிஷி, இதெல்லாம் தப்பான விஷயமாச்சு. சின்ன குழந்தைங்க மாதிரி என்ன சண்டை போடுறீங்க? நான் இதை திருப்பி அவகிட்டே கொடுத்துடுறேன். இல்ல வேண்டாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ரிஷி, மலிஷ்கா உன்னுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவகிட்ட இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா? அதனால்தான் அவ கத்துறா. அவ கத்துறது ஒண்ணு தப்பு இல்லையே. முன்னாடி நீ அவ கூட இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமாவே மாறிட்ட. இதெல்லாம் சரியில்லை ரிஷி. அதோட இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாம அவளுக்கு பிரமாதமா ஒண்ணு பண்ணணும். அதாவது நாம அவளுக்கு கொடுக்க போற பரிசு ரொம்பவே முக்கியமானதா இருக்கணும். உங்க சண்டையை மறந்து போகணும். அதோட இந்த விஷயத்துல நீ மறுக்க கூடாது, சரியா? ரிஷி, மலிஷ்கா, இங்க என்னம்மா? நீ இத ஒண்ணு சேர்த்துருவ. ஆனா ரிஷிக்கும் உனக்கும் முறிஞ்சு போச்சே, அத நீ எப்படி சேர்த்து வைக்க போற? மலிஷ்கா, எழுந்துருமா. வா எழுந்துரு, ப்ளீஸ் எழுந்துருமா. ரிஷி, மலிஷ்கா, அத பாக்குறத விட்டுட்டு உன்னை பாரு, உன்னுடைய நிலைமைய பாரு. இங்க பாரு மலிஷ்கா, நீ இத ரிஷிக்கு திருப்பி கொடுத்துடு. இல்ல. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கான். அவன் கொடுத்து வச்சவன் இல்ல. அவன் கிட்ட மனைவி இருக்கா, அவனுக்காக அவ உயிரையும் கொடுப்பா. ஒரு லவரும் இருக்கா. அவன் இல்லாம அவளால வாழ முடியாது. ஆமாமா, அதனாலதான் அவன் கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தி அவனை மனசார பூஜிக்கிறா, இன்னொருத்தி அவனை மனசார விரும்புறா. நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன? நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணுதான். ரிஷிக்கு உன்னை எழுந்துருவோமோன்னு பயம் இல்ல. அப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட கேக்குறியா? மலிஷ்கா, அவன் பயப்படுறது இயற்கை தானே. முதல்ல ஒரு விஷயத்த அவன் புரிஞ்சுக்கணும். அவன் ஒருவேளை லக்ஷ்மியை இழக்கலன்னா உன்னை இழந்துருவான். சில்லி, அதுக்காக தான் விராஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டதால எதுவும் நடக்காது மலிஷ்கா. அப்படின்னா I mean you have to take the risk and move forward now. நீ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நீ முன்னேறி போகணும். அதை தாண்டி உன்கிட்ட வேற வழியே இல்லை. அதோட உண்மையிலேயே ரிஷி உன்னை விரும்புறான்னு வச்சுக்க, அவன் எல்லாம் புரிஞ்சுப்பான். அவனை யார் விரும்புறாளோ அவ இல்லாம அவனால வாழ முடியும். ஆனா அவன் எவ்வளவு விரும்புறானோ அவ இல்லாம அவனால வாழ முடியாது. அந்த பொண்ணு நான் தான்.
Good morning, Mom. Love you, Mom. How are you doing, Mom? நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. உன்னோட இந்த சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் இன்னும் பல வருஷம் வாழணும்டா. அம்மா. இப்படி கிட்ட வா. ஐயோ, என்னாச்சுமா? வலிக்குதா? இல்ல, யாராவது பாத்துருவாங்க. வலிக்குதா? அம்மா, உண்மையிலேயே வலிக்குது, விடுங்கம்மா. பின்ன எப்பவும் நீயே சந்தோஷப்பட்டுக்கிற, எனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேங்கிற. நான் உன் அம்மா இல்லையா? காதை திருக்கி பாடம் எடுக்காத, வலிக்குது. பாட்டி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பண்ணாரு? அம்மா, இவன் முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. காதை விடுங்கம்மா. அடி. என்ன மாமா, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? மூஞ்சிய பாருங்களேன். நீங்க போடா. பாட்டி. இந்த வீட்ல இருக்கிற நீங்க 2 பேரும் சரியான திருட்டு பூனைங்க. நான் என்ன பண்ண பாட்டி? எனக்கு மரியாதை இருக்கு, கொஞ்சம் காதை விடுங்க. ஏய், அப்ப எனக்கு மரியாதை இல்லையா? அம்மா, என் காதை. பாட்டி ப்ளீஸ் காதை விடுங்களேன். விடாதீங்க. முதல்ல என் காதை தான் பிடிச்சிங்க. என் காதை தான் விடணும், ப்ளீஸ். விஷயத்த முதல்ல சொல்லு. நீங்க 2 பேரும் எங்கேயாவது ஒரு மூலையில நின்னு ரகசியமா ஏதோ பேசுறீங்க. அதோட தனியா சந்தோஷம் வரப்பட்டுக்கிறீங்க. என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. ஏய், நான் உன் அம்மாடா. ஏய், நான் உன் அம்மாவுக்கு அம்மாடா. என் அம்மாவோட அம்மாவே. அதான் பாட்டி, எல்லாத்தையும் நானே சொல்றேன். காதை விடுங்க. ஆமாமா, நாங்க சொல்றோம், காதை விடுங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா காதை விடுங்க. விடுங்க. சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. ஏற்கனவே என் பிபி எகிருது, இன்னும் அதிகமாயிடாம. அம்மா, இத பத்தி நைட்டே உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு இருந்தோம். சொல்லுடா. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் மாமி. பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுடா. ஐயோ, வாங்கம்மா போலாம். என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்னத்த சொல்ல? உங்களுக்கு என்ன தெரியல? அது புதுசா இன்னைக்கு எங்க கூட உட்காந்து சாப்பிட போறியே, அதான். அன்னபூர்ணி தாய்க்கு வணக்கம் சொல்லு. உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா, யாயா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். முதல்லயே வந்திருக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். 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 2 பேரும் எங்க இருக்கீங்க? உங்க முன்னாடி தான் இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ரூம்ல தேடி வந்த, ரூம்லயே இல்ல, எங்க போனீங்க? அது நான் கொஞ்ச நாளாவே தேவி அக்காவோட ரூம்ல தான் தூங்குறேன். ஓகே. வாட்? ஏன்? இவங்க ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. திங்கிங் லெவலும் சேமா இருக்கும். என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நீ சொன்னது ரொம்ப ஹார்டா இருந்தது. எங்களோட திங்கிங் லெவலை நீ டிசைட் பண்ணி பேசுற, அதான் பார்த்தேன். ஆமாமா, இப்பதான் நல்லா ஜட்ஜ் பண்ற, எந்த ஒரு காரணமும் இல்லாம. ஆஹானா, ரீசன் இருக்கே. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரே வீட்ல இருக்கோம். எனக்கெல்லாம் தெரியும். சோனியா, உன் சிஸ்டர்ஸ் கிட்ட நீ இப்படித்தான் பேசுவியா? யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆட்டிடியூட் இந்த வீட்ல செல்லாது. சாரி. கரிஷ்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. நீலம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாமே. நீங்க சாப்பிடுங்க, இதை வந்து சாப்பிடுறேன். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். இந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சும்மா அப்படி தடால்னு விழறதெல்லாம் முதல்ல நிறுத்து. இப்படியே விழுந்துகிட்டு இருந்தா இடுப்புல வலி ஏற்பட்டுடும். நீ கால்ல விழாம வணக்கம் சொன்னா போதுமா? நான் ரொம்பவே கொடுத்து வச்சவ. பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தினமும் கிடைக்குது இல்லையா? என்னம்மா, எங்க ஆசீர்வாதம் என்னன்னைக்கு உனக்கு உண்டு. இன்னைக்கு என் பையனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஏமா அப்படி? எதுக்குடா ஏன் பிபியை ஏத்தி விடுற? என்கிட்ட சொல்லு, நீ எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு. ஒரு நிமிஷம், ஏதாவது குட் நியூஸா? எங்களுக்கும் சொல்லுங்க. யார் முதல்ல சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு gift கொடுப்பேன். நானே சொல்றேன். இல்ல, நான் சொல்றேன். நான் பாட்டி, தான் பாட்டி, சொல்லுவேன். நான் சொல்றேன். நான் தான் பின்னாடி பாரு. சொல்றேன். என்னது? அம்மா, மல்லிஷ்காவுக்கு விராஜ் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சீரியஸ்லி? இது உண்மைதானா? எஸ். எஸ். என்ன? நிஜமாவா? Thank God. என்ன இது? எல்லாரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க இவ்ளோ சந்தோஷப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்து நைட்டே உங்ககிட்ட சொல்லிருப்பேனே. அப்ப நம்ம பாட்ட போடுவோம். போயிட்டா. போயிட்டா? போயிட்டா. விட்டாளா? போயிட்டானா என்ன?
அதாவது போயிட்டா வந்துட்டா. ஐயோ என்ன இது? மலிஷ்கா, இப்ப எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ எப்படி இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? இப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு நீதான் முக்கியம். என்னமோ நடந்திருக்கு கரிஷ்மா, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. என்ன நீ எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதான் நான் சொல்றேன்ல, 3 பேருக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்கு. டைனிங் டேபிள்ல 3 பேரும் பேசினதை நீயே கேட்டல்ல. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. சோனியா, அஹானா, தேவிகா 3 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கு. அண்ணே அதெல்லாம் தயவு எதுவும் இல்ல. செஞ்சு நீ என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத. அதுக்கு பதிலா ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண பாரு. சோனியாக்கும் அஹானாக்கு நடுவுல தான் என்னமோ நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு. இந்த வீட்ல பசங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சரிங்க நீ அது என்ன விஷயங்கிறத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பசங்க வளர்ந்திருந்தா கூட பேரண்ட்ஸோட கண்ணோட்டத்துல அவங்க இன்னும் குழந்தைதான். ஆனா அவங்க கண்ணோட்டத்துல தான் பெரியவங்களாயிட்டோன்னு நினைச்சுக்கிறாங்க. கரிஷ்மா, இப்ப பேரண்ட்ஸ்க்கான டைம் வந்துடுச்சு. பசங்களை அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள சரியான வழிக்கு கொண்டு போகணும். நம்ம வீட்ல எக்காரணத்தை கொண்டும் பசங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. ஓகே? நம்ம பசங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னாதான் வாழணும். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு உடனே கண்டுபிடி. நான் தான் காரணமா? ஏன்? நான் என்ன செஞ்சேன்? ஐ மீன், நீ என் வேலையை அதிகமாக்கிட்ட. அன்னைக்கு விராஜோட தாத்தாவை நீ மீட் பண்ண, அவர் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்க சொல்றாரு. பை த வே, குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட், தேங்க் யூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நாம ஏற்கனவே எல்லாரும் மீட் Nice to meet பண்ணியாச்சு. you. ஆனா இவரு இன்னைக்கு தான் மீட் பண்றாரு. இவரு தான் என் தாத்தா. நேத்து இவருக்கு தான் பர்த்டே. தாத்தா, இவங்க தான் ரிஷியோட பாட்டி, ரிஷியோட மாம் அண்ட் டாட், ரிஷியோட அத்தை. ஆயுஷை மீட் பண்ணியாச்சு. இவங்க ரிஷியோட சிஸ்டர்ஸ். வணக்கம். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு தான் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆனா லட்சுமி உங்களை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டா. அதனால உங்களை இன்னைக்கு பார்க்கற மாதிரியே எனக்கு தோணல. அதோட லட்சுமி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஐ நோ, தாத்தா லட்சுமியோட பெரிய ஃபேனா மாறிட்டாரு. இந்த பொண்ணு அந்த மாதிரிடா. இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. அப்படியா? ஐ நோ. லக்ஷ்மி எல்லாரையும் மயக்கிடுவாங்க. லக்ஷ்மி அண்ணி மந்திரம் பண்ணிடுவாங்க. அட, இந்த ரிஷியும் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய காரியம் பண்ணி இருக்காங்க. அதால என்னுடைய லைஃப்க்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். அதான் நேரா கிளம்பி வந்துட்டேன். அது வந்து என்னன்னா, விராஜ், ப்ளீஸ், நானே அனௌன்ஸ் பண்றேன். கண்டிப்பா நீயே பண்ணு. நான் வந்ததும் என்ன சொன்னேன்? என்னோட எல்லா டென்ஷனுக்கும் நீ தான் காரணம்னு சொன்னேன். இப்ப நீ இவ்ளோ நல்லா ஸ்வீட் பண்ணிருக்க. இப்ப நானும் அதை கத்துக்க வேண்டி வருது. ஏன்னா என்னோட தாத்தா மாமனார் அதை ஆர்டர் கொடுத்தாரு. நீ என்ன சொன்ன? தாத்தா மாமனார். ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ரிஷி, நீ யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா? நீ முதல்லயே சொல்லிருக்கணும் இல்ல, நானும் விராஜும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம். அட, இப்பவும் மௌனமா இருக்க. ஹேய், டெல் தம்னா. நீ சொன்னதால தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்னு நீயே சொல்லு. நீ ஒரு வார்த்தை சொல்ல, விராஜோட கல்யாணத்தை நான் முறிச்சிடுறேன். ஆனா அதுக்காக லட்சுமி கூட நடந்த கல்யாணத்தை நீ இப்பவே முறிச்சுக்கணும். அதுவும் இங்கேயே ஏன் முன்னாடியே.
இன்ஃபேக்ட் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ண வந்திருக்கேன் என்னோட ப்ரீ வெட்டிங்காக. எனக்கும் விராஜ்க்கும் நாளைக்கு ப்ரீ வெட்டிங். அதனால ஃபுல் ஃபேமிலியா நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். எஸ் ரைட் விராஜ்? எஸ், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். டேய் கண்டிப்பா வருவாங்கடா. ப்ரீ வெட்டிங் இவங்க தலைமையில தான் நடக்கும். அதுவும் முக்கியமா ரிஷி லக்ஷ்மி வந்தாகணும். ரிஷி, ஆர் யூ ஓகே? யா உடம்புக்கு ஒண்ணும் யா இல்லையா? யா ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட். அது தொண்டையில கொஞ்சம் கரகரப்பு. சுதீப், நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அம்மா, எல்லாரும் ஏன் இப்படி? ஐ மீன், இட்ஸ் a குட் நியூஸ். ஆஃப் கோர்ஸ் இது குட் நியூஸ். நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறோம். ஆனா நாங்க எல்லாருமே இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும்னு எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா நீலம்? சின்னவங்க சந்தோஷத்துல தான் பெரியவங்க சந்தோஷம் அடங்கியிருக்கு. அதுதானே நமக்கு முக்கியம். என்னடா? ஆமா, கரெக்ட்டுமா. இனிமே இவங்க எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்கல்ல? கரெக்டா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மலிஷ்கா, விராஜ். சரி, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? நாம உட்காந்து இத நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்ல? என்ன தாத்தா? நீங்க என்ன தாத்தான்னு கூப்பிடாதீங்க. சம்மந்தின்னு வேணா கூப்பிடுங்க, நான் ஏத்துக்கிறேன். எனக்கு பரவாயில்ல. சரி சம்மந்தி, வந்து உட்காருங்க. போலாம் வாங்க. சரி, வா. மலிஷ்கா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உனக்கு என்ன தேவையோ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதை பார்த்துட்டு வேணுமா வேண்டாமான்னு சொல்லு. சுதீப். மேடம், என்ன இது? லக்ஷ்மி அம்மா தான் கோவிலுக்கு போறதுக்காக இதை கொண்டு வர சொன்னாங்க. சரி, மலிஷ்கா. மாம், சாரி, எங்களால பார்ட்டிக்கு வர முடியல. ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஏன்பா சுதீப், இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. நீ போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்தா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல? பாட்டிமா, லக்ஷ்மி அம்மா கிச்சன்ல அவங்களே அதை செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நீ போப்பா. சரிங்கம்மா. ஏன்பா வீரேந்தர், ஒரு விஷயம் சொல்ல. நீ எப்படி இவ்வளவு கொடுத்து வச்சவனா இருக்க? உன்னுடைய மகன் ரிஷிக்காக நீ லக்ஷ்மிய கொண்டு வந்துட்ட. அது நான் ஒண்ணும் பண்ணல. கடவுள் போட்ட முடிச்சு இது. கிரெடிட் எனக்கு கிடைச்சது. அண்ணி, கிரண், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணி, நீங்க போயிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துல கிரண் கிட்ட பேசிட்டு அனுப்புறேன். ப்ளீஸ் அண்ணி. எனக்கும் முக்கியமான விஷயம் பேசணும். சரி, சொல்லு. சொல்லலாம். வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன நடக்குது? நான் இங்க என்ன கேள்விப்படுறேன்? நீ என்ன மறந்துட்டியா? மலிஷ்காவையே இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறோம். நான் எதையும் மறக்கல. எதையும் மறக்கலையா? அப்ப ஏன் எல்லாம் மாறிட்டு இருக்கு? ஏன்னா ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் நடுவுல எல்லாம் மாறியாச்சு. அதுக்கு காரணம் லக்ஷ்மி. சரி, செலிப்ரேஷன் எப்படி நடந்தது? ஆமா, அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. டான்ஸ் வேற ஆடினாரு. தெரியுமா? அட என்ன லக்ஷ்மி, எதுக்காக நீ இவ்வளவு கவலைப்படுற? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. சும்மா எல்லாரும் முன்னாடியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதானே நீ அவன் பக்கத்திலேயே இருப்ப. சரி சரி, ஸ்வீட்டை எல்லாருக்கும் குடுமா. அண்ணாவுக்கு அண்ணி மேல அப்படி ஒரு அன்பு. அன்னிக்கும் தான். அவங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது அவங்களோட ரொமான்ஸ பாத்திருக்கியா? ஐ நோ. எங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா 2 பேரும் அப்படி வெக்கப்படுவாங்க. அண்ணன் வெக்கப்படுவான், அதுக்கப்புறம் அண்ணி வெக்கப்படுவாங்க. ஷட் அப். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சொல்லிருந்தேன்ல, ஏன் நீங்க லக்ஷ்மி இப்படி தொல்லை பண்றீங்க? பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஓய், பெரியவங்க தான் இது எல்லாத்தையும் கத்து கொடுத்திருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். நான் எப்போ கரெக்டா தான்டா பேசுவேன். இதுவும் கரெக்ட் தான். நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், பட் இதுக்கு மேல கண்டிப்பா முடியாது. ஐ ஹாவ் டு சே திஸ். ரிஷி, நீ you're so lucky, trust me. உனக்கு லக்ஷ்மி கிடைச்சிருக்காங்க. சொல்ல போனா உன்னை அவங்க ரொம்பவே காதலிக்கிறாங்க. ஐ மீன், நீயும் தான் அவங்கள காதலிக்கிற. சோ லக்ஷ்மியும் லக்கி கேர்ள் தான். யூனோ, யாராவது கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னா அவங்களுக்கு இந்த ஜோடியை காட்டுங்க. ஐ கேன் கேரண்டி அவங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் கண்டிப்பா இவ்வளவு அழகா இருக்கும். விராஜ் நேத்து வரைக்கும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப பாருங்க,
லக்ஷ்மி இவனுக்கு புரிய வச்ச உடனே இப்ப இவனே லெக்சர் விடுறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஃபைலை கொண்டு வர மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். விராஜும் மல்லிஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, மல்லிஷ்காவை பத்தி எனக்கு தெரியும். ரிஷியை பழி வாங்குறதுக்காக கூட அவ விராஜை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிஷி மனசை கலைக்க கூட விராஜை கல்யாணம் பண்ணிப்பாள். ரிஷி வாழ்க்கையில் அவ குறுக்கிடக்கூடாது. தேவையில்லாம நான் தான் பயப்படுறேன். நான் நினைக்கிறது தப்பு. நீங்க தப்பா தான் நினைக்கிறீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? அப்போ நீயே எனக்கு புரிய வச்சா நல்லதா இருக்கும். ஆமா ஆண்டி, நான் ரிஷிய பழி வாங்குறதுக்காக தான் விராஜை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டி. உண்மை என்னன்னா ரிஷி லக்ஷ்மியை இப்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டான். சோ ஐம் வெரி சாரி. என்னால ஒரு வருஷம் வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனால லக்ஷ்மியை விடவே முடியாது. பிகாஸ் he loves her. ரிஷி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். ரிஷியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் லக்ஷ்மிய விரும்பவே இல்ல. அவன் சும்மா லக்ஷ்மி கூட பிஹேவ் பண்றான். அவன் ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல பையன். நல்லவனா? நல்லவன். நாளைக்கு என்னால லக்ஷ்மிய விட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நல்லவனா போயிடுவான். நீ போய் அவனுக்கு புரியவேன்னு சொன்னா அன்னைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ரிஷி லக்ஷ்மி மனச புண்படுத்த மாட்டான்னு சொல்லுவியா? என்ன கிரண், நீ மலிஷ்கா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. நான் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியும் நான் ரிஷியை என் மனசார விரும்புறேன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். பட் ஆண்டி ப்ளீஸ், ஒரு வருஷம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ரிஷிக்கு என் கூட வாழணும்னா அவன் லக்ஷ்மி கூட உறவை முதல்ல முறிச்சாகணும்.